மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் ஏழை மனநிலை. முதலில் சேமிக்கிறேன் பணக்காரன் முறை. ஐயோ, சம்பளம் வந்தது, ஆனா காசு எங்க போச்சுனே தெரியலையே. இந்த புலம்பல் உங்க வாயில தினமும் வருதா? காசு, பணம், துட்டு, மணி மணி இந்த வார்த்தைகள் உங்க கனவுல மட்டும்தான் வருதா? மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் முதல் 10 நாளுக்குள்ளே காலியாகிடுதா? மிச்சம் வந்தா சேமிக்கிறேன்னு நீங்க உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு வருஷக்கணக்கா சேமிக்காமையே இருக்கீங்களா? நீங்க ஏன் பணக்காரனாக மாட்டேங்கிறீங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம் இல்ல. கவலைப்படாதீங்க. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்ததில்ல. நீங்க எப்படி பணத்தை பார்க்கிறீங்க, அதை எப்படி நிர்வகிக்கிறீங்கங்கிறதுல தான் இருக்கு. பணக்காரனாகிறதுக்கு ஒரு பெரிய படிப்போ ஒரு பெரிய தொழிலோ தேவையில்லை. அது ஒரு சின்ன ஃபார்முலா தான். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் என்ற ஏழை மனநிலை எப்படி உங்க பணப்பைக்கு ஆபத்து, அப்புறம் முதலில் சேமிக்கிறேன் என்ற பணக்காரன் முறை எப்படி உங்களை கோடீஸ்வரனாக்கும்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும். உங்க பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண நீங்க தயாராயிருக்கீங்களா? 1. மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் ஏழையின் மனநிலை இப்படித்தான் இருக்கும். இது மிகவும் ஆபத்தானது. 2. முதலில் சேமிக்கிறேன் பணக்காரர்கள் இப்படித்தான் தங்களது வெற்றியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் வெற்றி ரகசியம். 3. உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்கள். எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று யோசிக்காதீர்கள். 4. இந்த மனநிலை மாற்றம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும்? இனிமேல் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன்னு காரணம் சொல்லாதீங்க. இப்போதே இந்த நிமிடமே உங்க சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான நிதி சுதந்திரத்தை நீங்களே உருவாக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யும்.